بسم الله الرحمن الرحيم. إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஏழுவானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபியீங்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால், என்ன விடயங்களை செய்தால், நான் ஏவி என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ அத்தனை விடயங்களை நீங்கள் செய்தீர்களாக இருந்தா அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய சொருக்கம் கிடைக்கும் என வாக்களித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை அவசரமாக எடுத்து நடந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகுவோமோ, என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நரகத்திற்கு உள்ளாகுவோமோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து விலகி கொள்ளுமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீன பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்த். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிலதை விட சிலதை மேம்படுத்தி அல்லாஹுடைய நியதியாக, அல்லாஹுடைய கலா கதராக, அல்லாஹுடைய தக்தீரில், அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிலதை விட அல்லாஹ் சிலதை உயர்த்தி அல்லாஹ் பேசுவான். உலகத்தில் எத்தனை வகையான புத்தகங்கள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை வகையான நூலகங்கள் லைப்ரரிகள் இருந்தாலும், ஆனா எல்லா புத்தகத்தையும் விட அல்லாஹுடைய கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சியான அல்லாஹுடைய புத்தகம் இருக்கிறது, அல் குர்ஆன். இது உயர்ந்த இடத்துல இருக்கிறது. இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். ஆலத்துக்கு உபதேசமாக அல்லாஹ் ஒன்றை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
அதுதான் அல் குர்ஆன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நபிமார்களையும் படைத்து கடைசி நபியாக அவர்கள்தான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எத்தனையோ வானவர்கள் எத்தனையோ மலக்குகள் இருந்தாலும் ஆனா எல்லா வானவர்களுக்கும் எல்லா மலக்குகளுக்கும் தலைவராக வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எத்தனையோ சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் மஅவா, தாருஸ் ஸலாம், மகாத சித்க், தாருல் குல்த், எத்தனையோ சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அத்தனை சொர்க்கங்களிலும் உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலா, உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் எத்தனை வகையான இடங்கள் இருந்தாலும் எத்தனையோ வகையான மாளிகைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எல்லா மாளிகைகளும் சிறந்த மாளிகை இல்லை, எல்லா இடங்களும் சிறப்புக்குரிய இடம் அல்ல. ஆனா குர்ஆன் அல்லாஹ் 3 இடங்களை மாத்திரம்தான் சிறப்பான இடம், கண்ணியமான இடம், மகத்துவமிக்க இடம் என்று அல்லாஹ் 3 இடங்களை தான் பேசுகிறான். முதலாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. கண்ணியமானவர்களே, காபா, இப்பொழுது நாங்கள் காபாவை கிபிலாவாக மக்காவை கிபிலாவாக வைத்து தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட 90 வருடங்கள் சுப்ஹானல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்துதான் கிபிலாவாக எடுத்து தொழுதார்கள். ரஜபுடைய மாதம்தான் அந்த கிபிலா மக்காவாக மாற்றப்பட்டது. கண்ணியமானவர்களே, முதலாவது இடமாக அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்திருக்கிறான். இரண்டாவது இடமாக காபத்துல்லா மக்காவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூணாவது இடமாக மதீனத்துல் முனவ்வரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லா இடங்களும் சிறப்புக்குரிய இடம் அல்ல. இந்த 3 இடங்களை தவிர 3 இடங்களும் சிறப்புக்குரிய இடம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் சிறந்த மாதம், கண்ணியமான மாதம், மகத்துவமிக்க மாதம் என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, சிந்திக்க வேண்டும். 12 மாதங்களை படைத்தவன் அல்லாஹ் 4 மாதங்களை தான் கண்ணியமான மாதம் என்று சொல்லுகிறான். மற்ற மாதங்கள் கண்ணியம் இல்லாத மாதம் என்று சிந்தனைக்கு வந்துவிடக்கூடாது. ரமலானுடைய மாதம் விரல்ல அந்த இடத்துல, ரபியுல் அவ்வல் விரல்ல அந்த இடத்துல. கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய மாதம் அந்த இடத்துல விரல்ல. ஏனென்றா எல்லா மாதங்களும் சிறப்புக்குரிய மாதம்தான். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த 12 மாதங்களில் 4 மாதத்தை கண்ணியமான மாதமாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன் கண்ணியமான மாதம் தெரியுமா? முதலாவது மாதம் துல்காதா முடிச்சிட்டோம். கண்ணியமானவர்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் போய்விட்டது, முஹர்ரமுடைய மாதம் போய்விட்டது, உன்னதமான புது வருடம் போய்விட்டது. 4வது மாதம்தான் 7வது மாதமாக ரஜபுடைய மாதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 7வது மாதம் கண்ணியமானவர்களை இஸ்லாத்தில் 7வது மாதம் ரஜபுடைய மாதம். எல்லா மாதங்களும் கண்ணியமான மாதம்தான். இந்த மாதத்தில் யுத்தங்கள் செய்யல, அதான் ஆச்சரியம். இந்த மாதத்தில் யாருக்கும் யாரும் அநியாயம் செய்யல, டபுள் டிபுளாக கிடைக்கும். இந்த மாதத்தில் தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும், நோன்பு பிடித்தா நிறைய நன்மை கிடைக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், அதுக்கு வரக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம், என்னுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது மாதம் ரமலானுடைய மாதம், அது என்னுடைய உம்மத்துடைய மாதம். குர்ஆன், தராவி, கியாமுல் லைல், வித்ர், தஹஜ்ஜத், தஸ்பீஹ், நோன்பு, இஸ்திக்ஃபார், சதகா, தான தர்மம் எல்லாத்தையும் உள்ளடங்கிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். அது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்தில் உட்கார்ந்திருக்கிறோம்.
அல்லாஹ் ரஜபை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, இந்த வருடத்திற்குள் மாத்திரம் ஏராளமான மௌத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரஜபை தருகிறானா, ஷாபானை தருகிறானா, ரமலானை தருகிறானா? ரமலானுக்கு முன்னால எங்களை மௌத்தாக விடக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துவா கேட்கணும். ஷாபானை அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கு நசீபாக்குவானாக. ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கு நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய தலைப்பிறையை கண்டாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுல ஷஅபான்ல பரக்கத்தை செய்திடு யா அல்லாஹ். சொத்துல பரக்கத்து தேவை, தொழில பரக்கத்து தேவை, குடும்பத்துல பரக்கத்து தேவை, எல்லாத்திலையும் பரக்கத்தை கேளுங்கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்தண்டா என்னன்னு தெரியுமா கண்ணியமானவர்களே? 5000 ரூபாய் என்னிடம் இருக்கிறது, அது 5 லட்சத்துடைய வேலையை செய்யும். இதான் பரக்கத். இதான் பரக்கத். நான் 7-8 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். ஆனா அந்த பிள்ளைகளில் யாரையும் ஹாஃபிஸாக ஆலிமாக ஆக்கவில்லை. இதுக்கு பேர் பரக்கத் அல்ல. பரக்கத் என்ன தெரியுமா? நீ பெற்றெடுத்த பிள்ளைகளில் ஹாஃபிஸாக, ஆலிமாக, தாயியாக, முத்தகீனாக, முக்லிசீனாக நீ ஆக்கினியே, நீ பரக்கத் பொருந்தியவன். நீ பரக்கத் பொருந்தியவன். அல்லாஹ் வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மலையில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆற்றில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஜெய்தூனில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால தான் பரக்கத்தை கேளுங்கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜபுல பரக்கத்தை கேளுங்க, ஷஅபான்ல கேளுங்க, அந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தாங்க என்று கேட்கணும். கண்ணியமானவர்களே, பொக்கிஷமான மாதம், உன்னதமான மாதம் ரமலானுடைய மாதம். விடயத்திற்குள் வருவோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எக்கச்சக்கம் அன்பானவர்களே, எக்கச்சக்கம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரஜபுடைய மாதம் கடைசி பகுதியில தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்தார்கள். சொல்வார்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய உஸ்தாதை நாங்கள் அடக்கம் செய்துட்டு வந்தோம். வந்ததற்கு பின்னால ஷாபானுடைய பிறையை கண்டோம் என்று சொல்லுவாங்க. ஷாபானுடைய இது முதலாவது நிகழ்வு அன்பானவர்களே. இரண்டாவது நிகழ்வு என்ன தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2.5 வருடம் ஆட்சி, நீதமான ஆட்சி. கண்ணியமானவர்களே, ஓனாயும் ஆடும் ஒரே தட்டில் சாப்பிடும். எப்படியான ஆட்சி, எப்படியான ஆட்சி கண்ணியமானவர்களே! 2.5 வருடம் ஆட்சி. அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். ஜாதுல் மஆத் மிக முக்கியமான கிதாபு, வரலாற்று பொருந்திய மிக முக்கியமான கிதாபு. இந்த கிதாபை எழுதினார் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகின மரணித்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயிற்றில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தரித்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். கணக்கெடுத்து பாருங்கள் அன்பானவர்களே, கணக்கெடுத்து பாருங்கள். ரஜப், ஷஅபான், ரமலான், ஸவ்வால், ஜுல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், 9வது மாசமாக ரஜப் இருக்குது. கணக்கெடுத்து பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆமினாவுடைய வயிற்றில் கருத்தரித்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50வது வயதில் தான்
விண்ணுலக பயணம் மியராஜ் மேற்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயசுல நபித்துவ பட்டம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, 50வது வயதுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் மியராஜுக்கு நிறைய காரணங்கள் எழுதுறாங்க. தஃப்சீருல் கபீர்ல, தஃப்சீருல் குர்துபில, தஃப்சீருல் முனீர்ல, சுப்ஹானல்லாஹ், எக்கச்சக்கமான காரணங்கள் எழுதுறாங்க. 1-2 காரணங்களை மாத்திரம் சொல்கிற அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், ஹிஜ்ரத்துக்கு முன்னாலதான் இந்த இஸ்ரா, இந்த மியராஜ் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயசுல தான் எங்க வராங்க? மதீனாவுக்குள்ள காலெடுத்து வைக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50வது வயசு, நபி பட்டம் கிடைச்சி 10வது வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த வயசுல மூத்த வயசு 40, 45, 50 வயசுண்டா ஒரு மூத்த வயசு, மூத்தாள் என்று சொல்லுவோமே எம்முடைய பாசையில. வயதானவர் உட்கார்ந்து தொழக்கூடிய வயசு தான் அந்த வயசு. இப்பொழுது பார்க்க போனமாக இருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கட்டத்திற்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய சோதனைகள், நிறைய துன்பங்கள், நிறைய அடிபட்டல்கள், இன்னல்களை காஃபிர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். 2 மிகப்பெரிய கவலை கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயதுல இருந்து 50வது வயது வரைக்கும் வளர்த்தவர் தான் அபூ தாலிப். அந்த நேரத்தில் அவர்களுடைய மௌத்தையும் கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது மரணம் யார் தெரியுமா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசு திருமணம் முடித்தாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகும் வரைக்கும் எந்த பெண்மணியையும் திருமணம் முடிக்கல. எந்த பெண்மணியையும் திருமணம் முடிக்கல. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்ற பெண்மணி அன்னை ஹதீஜா. அல்லாஹ்வுடைய சலாத்தை பெற்றுக்கொண்ட பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் யா ரசூலல்லாஹ். அது மாத்திரமல்ல, கசமண்ட ஒரு முத்தால ஒரு மாளிகையை கட்டி வைத்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ். அந்த மாளிகையே, அந்த பங்களாவை சுத்தி பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 நாட்கள் எடுக்குமா? சுப்ஹானல்லாஹ், 2000 நாட்கள். அன்பானவர்களே, திருமதியுடைய ஹதீஸை பேசுகிறேன். ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை மாத்திரம் சுத்தி பார்ப்பதற்கு 2000 நாட்கள் எடுக்குமா? ஒரு மனிதனுடைய சொர்க்கத்துக்குள்ள மாத்திரம் 72,000 அறைகள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ரூம்னு சொல்லுவோமே, ஒவ்வொரு ரூம்னு சொல்லுவோமே வீடுகள்ல, அதே மாதிரி 72,000 அறைகள் இருக்கு சொர்க்கத்தில். அன்னை ஹதீஜாவுடைய மௌத்தும் இந்த ரஜபுடைய மாதம், அபூ தாலிப் அவர்களுடைய மௌத்தும் இந்த ரஜபுடைய மாதம். 2 கவலை, மிகப்பெரிய கவலையோடு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உதாரணமாக, எனக்கு வயசு 50 60 வயசுக்காரன் தான் ஆறுதல் சொல்லணும். உதாரணமாக எனக்கு 50 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 40வது வயசுக்காரன் வந்து ஆறுதல் சொன்னா எனக்கு அது ஆறுதலாக இருக்காது. 30 வயசுக்காரன் 20 வயசுக்காரன் வந்து உதாரணமாக சொல்லுவோமே ஆறுதல் சொன்னா அது ஆறுதலாக இருக்காது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50வது வயசு. ஆறுதல் சொல்ல உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி, கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் மேலே எடுத்தான். இது முதலாவது காரணம். 2வது காரணம் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்
மேலே எடுத்தான். இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணத்தை தஃப்சீருல் கபீரில் எழுதுறாங்க. மூணாவது காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்தை நரகத்தை கனவுல தான் கண்டாங்க. நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் அழைத்திருந்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துல் முஹர்ரமா ஜம்சம் என்ற தண்ணீர்கள் இருக்கிறதே, அதற்கு முன்னால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தங்கச்சுடைய வீடு இருந்தது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருந்தாங்க. உறங்கிக் கொண்டிருக்கும் போது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கொரட்டை விட்டு உறங்க மாட்டாங்க. நீண்ட உறக்கம் என்று சொல்வோமே, தூங்கினா தட்டினா விளங்காத உறக்கம், அப்படியான உறக்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு லேசான உறக்கம். தட்டின உடனே ஒழும்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வஹியை கொண்டு வரதான ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன வந்திருக்கிறது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? ஏதாவது ஆயத் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஏதாவது குர்ஆனுடைய ஆயத் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஏனண்டா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து கொண்டு வாரண்டு தான் நினைத்து கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, ஏதாவது ஆயத் கொண்டு வந்திருக்கிறீங்களா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எந்த ஆயத்துக்கு கொண்டு வரல யா ரசூலல்லாஹ். அப்ப ஏன் வந்திருக்கிறீங்க? அல்லாஹ் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அழைத்து வர சொல்லியிருந்தான் யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஒரு வாகனத்தை கொண்டு வந்தாரே. வாகனத்தை கொண்டு வந்ததற்கு பின்னால் கையில ஒரு தங்க பிளேட்டையும் கொண்டு வந்திருந்தார். அந்த தங்க பிளேட்ல ஈமானையும் அறிவையும் கொண்டு வந்திருந்தார், ஹிக்மத்தை கொண்டு வந்திருந்தார், ஞானத்தை கொண்டு வந்திருந்தார், ஈமான கொண்டு வந்திருந்தார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே தட்டி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை அழைத்து வரும்படி சொன்னான் யா ரசூலல்லாஹ். வெளியால வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியால வந்து ஜம்சம் என்ற அந்த இடத்துல தான் புராக்குடைய வாகனம் கட்டப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, புராக்குடைய வாகனத்தை எழுதுறாங்க, அது கழுதையும் அல்ல, அது ஒட்டகமும் அல்ல, அது குதிரையும் அல்ல, ஒரு பாரிய ஒரு தோட்டத்தோடு இருந்தது, வெள்ளை நிறமாக இருந்தது. ஒரு மனிதனுடைய கண்ணுடைய தூரம் எவ்வளவு வெட்டுமோ அவ்வளவு தூரம் ஒரு அடி வைக்குமா. அப்படியான வாகனம் புராக்குடைய வாகனம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் என்ற இடத்துல வாராங்க. வந்ததற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹார்ட் புழக்கப்பட்டது. வரலாற்று எழுதுறாங்க, ரஹீகுல் மக்தூம் என்ற பிரபல்யமான கிதாபுல் எழுதுறாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ஷரஹுதான் ஃபத்ஹுல் பாரி எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 தடவை தான் ஹார்ட் பிளக்கப்பட்டது. முதலாவது சிறு வயதில் ஹார்ட் பிளக்கப்பட்டது. இரண்டாவது விடுத்தம் ஒரு யுத்தத்தின் போது ஹார்ட் பிளக்கப்பட்டது. மூணாவது விடுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கும் போது ஹார்ட் பிளக்கப்பட்டது. நாலாவது விடுத்தம்தான் 50வது வயசு ஹார்ட் பிளக்கப்பட்டது. ஹார்ட் பிளக்கப்பட்டது சையதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். ஹார்ட் பிளந்தது சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். அந்த ஹார்ட்டை பிளந்து கழிவின தண்ணீர் இருக்கிறே ஜையதுல் மா, தண்ணீருக்கெல்லாம் தலைமையான தண்ணி ஜையதுல் மா. மூணும் செய்யதுதான். மூணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யது, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் செய்யது, பாவிக்கப்பட்ட தண்ணியும் செய்யதுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜம்சம் தண்ணியை பார்க்கறது இபாதத். ஜம்சம் தண்ணி என்ன நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜம்சம் தண்ணியால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட் பிளக்கப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்க பிளேட்ல தான் ஹார்ட் வைக்கப்பட்டது. ஹார்ட் வைக்கப்பட்டு ஜம்சம் தண்ணியால கழுவப்பட்டது.
ஈமானையும் ஹிக்மத்தையும் கொடுத்து ஆபரேஷன் முடியுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வரவழைத்தான். வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுல மாத்திரம் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்த இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்த இடம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்த இடம்தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வரவழைத்தான் தெரியுமா? வானத்திற்கு கிட்ட இருக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா. வானத்துக்கு நெருக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா, நெருக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனாலதான் அங்க போறதை விட்டு விட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருந்துதான் நீங்க போக வேண்டும். அல்லாஹ் வரவழைத்தான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள். ஒரு மாத பிரயாணம் மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அந்த காலத்தில் ஒரு மாதம் பிரயாணம் செய்யும். ஆனா ஒரு சில வினாடிகளில் அந்த பயணத்தை முடித்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் இஸ்ரா என்று அல்லாஹ் பேசுகிறான். மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்த பயணம்தான் இஸ்ராவுடைய பயணம். ரெண்டு பயணம், இஸ்ரா மியராஜ். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருந்து 7 வானங்களுக்கு மேலால போனதற்குரிய பயணம்தான் இதான் மியராஜ். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ் மகத்துவமானவன் என்று சொல்லிட்டு அஸ்ரா பிஅப்திஹி என்னுடைய அடியான என்று தான் அல்லாஹ் பாவிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் அடியார்கள் தான். அல்லாஹ் அடியான் என்று தான் அல்லாஹ் பாவிக்கிறான். பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரு சில வினாடிகளில் மக்காவுல இருந்து அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வரவழைத்தான். சொல்றான் அல்லாஹ் என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி பரக்கத்தான இடமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். பரக்கத்தான இடம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படலை. முஸ்லீம்களுடைய கையில் இல்லை மஸ்ஜிதுல் அக்ஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலம். அதற்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதமான ஆட்சி. 10 வருஷம் நீதமான ஆட்சி. குத்துபா ஓதிக்கொண்டிருப்பாங்க. கிழிஞ்ச ஆடை 2 கறியோட சாப்பிட மாட்டாங்க. பஞ்சு மெத்தையில தூங்க மாட்டாங்க. இன்னவாரது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்டுபிடிக்க முடியாத அன்பானவர்களே, இவர்களுடைய காலத்தில் தான் ஜாபியா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு பின்னால முஸ்லிம்களுடைய கைக்கு திரும்ப கிடைத்தது. அதற்கு பின்னால பிரான்ஸ் நாட்டவர்கள், ஆங்கிலேயர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புகழ்ந்து 70,000 முஸ்லீம்களை கொண்டு குவித்தார்கள். கொன்று குவித்து அந்த இடத்தை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய இடமாக மாற்றினார்கள். அதற்கு பின்னால இந்த காலகட்டத்தில் தான் சலாஹுத்தீன் அய்யூபி பிறந்தார். நல்லொரு மனிதர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லா. மிஸ்ரில் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. நூருத்தீன் ஜங்கி, இந்த நூருத்தீன் சங்கியுடைய சீடர் தான் இந்த சலாஹுத்தீன் அய்யூபி. நல்ல மனிதர். ஆட்சியை எடுத்தார், பதவியை எடுத்தார், எல்லாத்தையும் எடுத்தார், அகங்காரத்தை எடுத்தார், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம்களை கூட கொலை செய்யாமல் அக்ஸாவை கைப்பற்றினார். இதான் ஆச்சரியம். ரஜபுடைய மாதம் ஆட்சியை எடுத்தார். ரஜபுடைய மாதம் உள்ள புகழ்ந்தார்.
மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டது. அன்பானவர்களே, வரலாற்றுக்குள் வருகிறேன். ஏராளமான நிறைய வரலாறு மணித்தியால கணக்காக பேச வேண்டும். இந்த மிராஜுடைய பயணத்தை சுருக்கமாக வருகிறேன். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தாங்க. புராக்குடைய வாகனம் கட்டப்பட்டிருந்தது. 7 சஃப்புகள். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்று காட்ட வேண்டும், இமாமத் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுவித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசனை போகும் தொழுக மேலதான் கடமையாகியது. அப்ப இங்கே தொழுது அது அல்லாஹ்வுடைய ஓர்டர். அல்லாஹ்வுடைய ஓர்டர். 2 ரக்காயத்துக்கள் தொழுது விட்டுதான் வர வேண்டும். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர்கள் இவர்கள் தான் என்று காட்டினான் அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 சஃப்புகள் நின்றாங்க, இமாமத் செய்தாங்க. வேகமாக புராக்குடைய வாகனம் தொடர்கிறது. அன்பானவர்களே, பூமியில் இருந்து முதலாவது வானம் 8 இருந்தா 500 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். முதலாவது வானத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை வைத்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார். வலைக்குமுஸ்ஸலாம். யார் வந்திருக்கிறது என்று தான் கேட்டார். யார் வந்திருக்கிறது என்று தான் கேட்டாரு. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஓர்டர் அழைத்து வரும்படி. மர்ஹபன் பிபனி சாலிஹ் பில் அஹி சாலிஹ். சாலிஹான் அடியானே வா. இந்த ஹதீஸை வைத்து தான் சொல்லுவாங்க, யாருடைய வீட்டுக்கு யாராவது போனா சலாம் சொல்லி கொண்டு போங்க, 3 தடவை சலாம் சொல்லுங்க என்பதாக இந்த ஹதீஸை வைத்து தான் சொல்லுவாங்க. முதலாவது சலாம் சொல்லி பதில் கிடைக்கலையா, 2வது விடுத்தம் சலாம் சொல்லுங்க, பதில் கிடைக்கலையா, 3வது விடுத்தம் சலாம் சொல்லுங்க, பதில் கிடைக்கலையா, போய் விடுங்க, சலாம் சொல்லாம நுழையாதீங்க. நானா தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரிதான். அங்க சலாமோட உலகத்தில் வாழ வேண்டும். சலாம் சொல்லப்படுகிறது, கதவு திறக்கப்படுது. அன்பானவர்களே, கதவு திறக்கப்பட்டதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். மர்ஹபன் பிபனி சாலிஹ். சாலிஹான் அடியானே வா. சலாம் சொல்லி வரவழைக்கப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது வானம் சலாம், 3வது வானம் சலாம், 4வது வானம் சலாம், 5வது வானம் சலாம், 6வது வானம் சலாம், 7வது வானம் சலாம். 2வது வானம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 5வது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் பாதி அழகு கொடுக்கப்பட்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மேல் அல்லாஹ் உட்கார வைத்திருந்தான். 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பனை அல்லாஹ் வைத்திருந்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7 வானங்களுக்கு மேலால ரஃப்ரஃப், குதுர், சுந்துக், வைஸ்தபரக், ஜன்னத்துல் மாவா எல்லாத்தையும் அல்லாஹ் அங்கதான் வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலாயிக்காமார்கள் தொழக்கூடிய பள்ளி பைத்துல் மஅமூர் 70,000 வானவர்கள் உள்ளுக்கு போனா திரும்ப அந்த வானவர்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ் மேலதான் வைத்திருக்கிறான். வானவர்கள் தொழக்கூடிய பள்ளி பைத்துல் மஅமூர் சந்திச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விட்டு நீங்க போங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட பேசிக்கொண்டு வாங்க யா ரசூலல்லாஹ், என்னோட பேச முடியாது, என்னோட வர முடியாது, உங்களோட நான் வர முடியாது, நான் வந்தா கரியாக சாம்பலாக மாறி விடுவேன் யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணத்தை மேற்கொண்டு தொழுகையை கொண்டு வந்து உம்மத்தில் கொண்டு வந்த மாதம் ரஜபுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை விட்டுவிடக்கூடாது. இஸ்திகாமத்தோட ஈமானோட இருக்க வேண்டும். ரஜபில் நடந்த ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அதை படிப்பினாக வைத்து கொண்டு, அதை மனதில் வைத்து கொண்டு இந்த ரஜபிலிருந்து தயாராக வேண்டும். ஷாபானுக்கு தயாராகணும், ரமதானுக்கு தயாராகணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹோட பொருத்தத்தோட வாழ்ந்துதான், அல்லாஹோட பொருத்தத்தோட தான் இந்த உலகத்தை விட்டும் பிரியணும். அப்படியான பொருத்தத்தை அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய அத்தனை பாவங்களை மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் யா அல்லாஹ் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்தனை பாவங்களை மன்னித்து விடுவாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே கிரிஃபே உள்ளவனே, பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ், நன்றி கேட்ட அடியார்கள் யா அல்லாஹ்,
பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவாக யா அல்லாஹ் உனது பொருத்தத்தை தருவாக யா அல்லாஹ் உனது சொர்க்கத்தை தருவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரஜபை கண்ணியப்படுத்தக்கூடிய அடியார்கள்ல எங்களையும் நீ சேர்த்து விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஷாபானையும் கண்ணியப்படுத்த அடியார்களாக எங்களை நீ மாற்றி விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரமலானுக்கு எங்களை தயாராக ஆக்கி விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரமலானில் என்னென்ன பரக்காத்துக்களை என்னென்ன சிறப்புக்களை என்னென்ன அந்தஸ்துக்களை வைத்திருக்கிறையோ அது அத்தனையும் அடைந்த நல்லடியார்களாக எங்களை நீ சேர்த்து விடுவாக யா அல்லாஹ் கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாக யா அல்லாஹ் தொழிற்பாக விபத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தருவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட அனைவருடைய பிரார்த்தனையும் தேவைகளையும் கபூல் செய்து கொள்வாயாக கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக வாஹ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு